ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எம்டிஎன்ஸ், நான் உங்கள் மோகன். நம்ம சேனல் கமெண்ட்டில் நிறைய பேர் ஸ்கூட்டரை எப்படி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுங்க ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம சேனலில் எக்கச்சக்கமான மெயின்டெனன்ஸ் வீடியோஸ் இருக்கும். ஆனால் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைக் சம்மந்தப்பட்டது தான். ஸ்கூட்டர் மெயின்டெனன்ஸுக்குன்னு நம்ம சேனலில் குறைவான வீடியோஸ் தான் இருக்கும். சொல்லப்போனால் வீடியோஸே இருக்காது. ஏன்னா பைக்கை எப்படி மெயின்டைன் பண்ணுறோமோ ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் ஸ்கூட்டரையும் மெயின்டைன் பண்ணணும். ஆனால் ஸ்கூட்டருக்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் மாறுபடும். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்கூட்டரை எப்படி A to Z ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். காரணம் என்னென்னா, பைக்கில் பண்ணுற ஒரு சில மெயின்டெனன்ஸ் விஷயத்தை ஸ்கூட்டருக்கும் பண்ணுவோம். ஆனால் ஸ்கூட்டருக்கு அதோட கால அவகாசமும் அதோட கிலோமீட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மாறுபடும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பைக்கை பொறுத்த வரைக்கும் என்ஜின், கிளச்சு, கியர் பாக்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா கொடுத்துருப்பாங்க. அதாவது யூனிட் கன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ பைக்குக்கு நாம் வெறும் என்ஜின் ஆயில் மட்டும் மாற்றினாலே போதும், எல்லாமே லூப்ரிகேட் ஆகிடும். ஆனால் ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ஜின் தனியாக கொடுத்துருப்பாங்க, கியர் பாக்ஸ் தனியாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இன்ஜினுக்கு தனியாக நாம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும், அதே மாதிரி கியர் பாக்ஸுக்கு தனியாக நாம் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். ஸ்கூட்டரோட என்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் மேனுவல் புக்கில் கம்பெனி தரப்பில் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற அதே என்ஜின் ஆயிலை அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிற அளவில் பயன்படுத்துறது தான் நல்லது. ஒருவேளை உங்கள் ஸ்கூட்டருக்கு மேனுவல் புக் இல்லை நீங்களே ஒரு நல்ல என்ஜின் ஆயிலை சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான ஸ்கூட்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா 20W40 கிரேடில் இருக்கிற என்ஜின் ஆயிலை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஸ்கூட்டருக்கு டாப் பிராண்டில் இருக்கிற 20W40 கிரேடில் இருக்கிற என்ஜின் ஆயிலை பயன்படுத்துங்க. டாப் பிராண்டில் என்ஜின் ஆயிலை வாங்கும்பொழுது டூப்ளிகேட்டான ஃபேக்கான என்ஜின் ஆயில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரிஜினல் என்ஜின் ஆயிலாக வாங்கி மாற்றுங்க. அண்ட் அதே மாதிரி அளவை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஸ்கூட்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா 850 ml இருந்து 900 ml தான் வரும். அண்ட் இன்ஜின் ஆயிலை எப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் 3000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் கட்டாயமாக இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ணுறது தான் உங்கள் இன்ஜினுக்கு நல்லது. அதே மாதிரி கியர் பாக்ஸுக்கும் ஆயில் சேஞ்ச் பண்ணணும். கியர் ஆயிலை பொறுத்த வரைக்கும் 90 கிரேடு இந்த மாதிரி நிறைய கிரேட்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கூட்டரோட மேனுவல் புக்கில் செக் பண்ணி பாருங்கள், எந்த கிரேடில் எவ்வளோ அளவில் சொல்லியிருக்காங்களோ அந்த கியர் ஆயிலை மாற்றுறது தான் நல்லது. பொதுவாக பெரும்பாலான ஸ்கூட்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா 90 கிரேட் கியர் ஆயில் தான் பயன்படுத்துவாங்க. அளவை பொறுத்த வரைக்கும் ஒரு 120 ml 150 ml இந்த மாதிரி குறைவான அளவு தான் இருக்கும். ஸோ கியர் ஆயிலை நீங்கள் ஒரு 15,000 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை உங்கள் ஸ்கூட்டரோட கியர் பாக்ஸுக்கு மாற்றுறது நல்லது. ஸோ அந்த மாதிரி கியர் பாக்ஸுக்கு நீங்கள் கியர் ஆயிலை ஒரு 15,000 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை மாற்றிட்டீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் உங்களுக்கு இன்னுமே ஸ்மூத்தாக ரன் ஆகிற மாதிரி இருக்கும். மூணாவது விஷயம் ஏர் ஃபில்டர். ஒரு 3000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஏர் ஃபில்டரை கட்டி செக் பண்ணி பாருங்கள், தேவைன்னா க்ளீன் பண்ணி போடுங்க. ஏர் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கம்பல்சரி சேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஏர் ஃபில்டரை கரெக்டான டைம் பீரியடில் மாற்றுறது மூலயமா நம்ம ஸ்கூட்டருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், என்ஜின் லைஃப் நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமாக மைலேஜ் கரெக்டாக கிடைக்கும். அண்ட் ஏர் ஃபில்டரை சேஞ்ச் பண்ணும்பொழுது ஒரிஜினல் கம்பெனியோட ஏர் ஃபில்டரை வாங்கி பயன்படுத்துங்க. டூப்ளிகேட்டோ இல்லை ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சீப்பான ஏர் ஃபில்டர்ஸ்லாம் பயன்படுத்தாதீங்க. நாலாவது விஷயம் ஸ்பார்க் பிளக். இதை ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கழட்டி செக் பண்ணி பாருங்கள், தேவைன்னா க்ளீன் பண்ணி போடுங்க. ஸ்பார்க் பிளக்கையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கட்டாயமாக சேஞ்ச் பண்ணுறது நல்லது. ஈவன் நீங்கள் ஸ்பார்க் பிளக்கை கழட்டி பார்க்கும்போது அதோட கண்டிஷன் நல்லா இருந்தாலுமே சரி, கட்டாயமாக 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை சேஞ்ச் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஸ்பார்க் பிளக்கையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரிஜினல் தான் வாங்கி போடணும். பொதுவாக ஒரு பைக்காக இருந்தாலும் சரி, ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, அதோட என்ஜின் சம்பந்தமான எந்த பாகத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரிஜினல் தான் வாங்கி பயன்படுத்தணும். அஞ்சாவது விஷயம் கார்பரேட்டர் அல்லது ஃபியூல் இன்ஜெக்ஷன். உங்கள் ஸ்கூட்டர் கார்பரேட்டர் வேரியண்ட்டாக இருந்தால் கார்பரேட்டரை அடிக்கடிக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அது கார்பரேட்டரை தான் டேமேஜ் பண்ணும். ஸோ ஒரு 15,000 20,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை கார்பரேட்டரை க்ளீன் பண்ணி போடுங்க. அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது கார்பரேட்டர் சம்மந்தமான ஏதாவது பாகங்கள் போயிட்டு இருந்தாலும் அதை உடனே மாற்றிடுங்க. ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற ஸ்கூட்டராக இருந்தால் அதில் பெருசாக நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஸ்கூட்டரில் கார்பரேட்டராக இருந்தாலும் சரி, ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் குவாலிட்டியான பெட்ரோல் போடும்போது உங்களுக்கு பெருசாக எந்த ப்ராப்ளமுமே வராது. எந்த பெட்ரோல் பம்பில் அதிக மைலேஜ் கிடைக்குது, இந்த மாதிரி பெட்ரோல் பம்ப் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் போட்டிருந்தாலுமே ஒரு நல்ல குவாலிட்டியான பெட்ரோலை எப்படி வாங்கலாம் அப்படின்னா, ஒரு பெட்ரோல் பம்பை பார்க்கும்பொழுதே நல்ல குவாலிட்டியாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற பெட்ரோலும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ஒருவேளை ஒரு பெட்ரோல் பம்ப் பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, அதை சரியாகவே மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கிட்ட இருக்கிற பெட்ரோல் அடல்ட்ரேட்டடாக இருக்கலாம். அதாவது பெட்ரோலுடைய தன்மை பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாமல் இருக்கலாம். அதனால் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் இருக்கிற பெட்ரோல் பம்பில் போய் பெட்ரோல் போடுங்க, அதோடைய பெட்ரோல் குவாலிட்டி நமக்கு தரமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா கிளச்சு தான். பெரும்பாலான ஸ்கூட்டர்களில் பார்த்தீங்கன்னா வேரியோமெட்டிக் சிஸ்டம் தான் பயன்படுத்தியிருப்பாங்க. அண்ட் அதில் மேக்ஸிமம் சென்ட்ரிஃபியூகல் கிளச் தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த வேரியோமெட்டிக் சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் பைக்கில் வர மாதிரி செயின் எல்லாம் பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க, பெல்ட்டை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை உங்கள் ஸ்கூட்டருடைய சென்ட்ரிஃபியூகல் கிளச்சை கழட்டி செக் பண்ணி பாருங்கள், அதில் ஏதாவது தேஞ்சிட்டு இருக்கா இல்லை ஏதாவது புஷஸ் போயிட்டு இருக்கா அப்படின்றத செக் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி கிளச் அசம்பிளி நீங்கள் செக் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் பர்பஸ் கிரீஸ் எல்லாம் விற்கிறாங்க. ஸோ அதை வாங்கி நீங்கள் லைட்டாக லூப்ரிகேட் பண்ணுறது மூலிமா இன்னுமே நமக்கு பெட்டராக இருக்கும். அண்ட் அதே மாதிரி அதோட பெல்ட்டை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக ஒரு 30,000 கிலோமீட்டருக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றிடுறது உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக 30,000 கிலோமீட்டர்
கிலோமீட்டருக்கு ஒரு முறை கிளச் அசம்பிளியை செக் பண்ணி அதில் இருக்கிற பெல்ட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்கும், தேவையில்லாத நாய்ஸ் எதுவுமே வராது. கடைசி முக்கியமான விஷயம் கிளீனிங் தான். அது ஸ்கூட்டராக இருந்தாலும் சரி, பைக்காக இருந்தாலும் சரி, இல்லை காராக இருந்தாலும் சரி, மாதத்துக்கு ஒரு முறை அதுக்குன்னு டைம் ஒதுக்கி உங்கள் கைப்பட நீங்கள் அதை க்ளீன் பண்ணுறது நல்லது. இதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் உங்கள் கைப்பட உங்கள் வாகனத்தை க்ளீன் பண்ணும்பொழுது தான் உங்கள் வாகனத்தில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கா, இல்லை ஏதாவது அது உடஞ்சிட்டு இருக்கா, இல்லை ஏதாவது போல்டு லூஸாக இருக்கா அப்படின்றத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ப்ராப்ளத்தை நோட்டீஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அது பெரிய ப்ராப்ளத்துக்கு கொண்டு போய் விடாமல் நமக்கு சின்ன செலவுலேயே அதை சரி பண்ணுற மாதிரி நமக்கு அதை உதவும். ஸோ மாதத்துக்கு ஒரு முறை ஏதோ ஒரு சண்டேவை பிக் பண்ணி அந்த டேவை பைக் டேவாக ஒதுக்கி நீங்கள் பைக்குக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள், அந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஸ்கூட்டர் சம்மந்தமான மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த விஷயம் மட்டும்தான். நான் வேறு ஏதாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணியிருந்தால் அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், மற்றவன் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஸ்கூட்டர் சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை வேறு ஏதோ ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணி அதை தீர்த்து வைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம எம்டிஎன்ஸ் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னை இன்னுமே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கர்மாவை எதிர்பார்க்க உதவி செய்யுங்க, மற்ற எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் கர்மாவை எதிர்பார்த்து செய்யுங்க. அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை வந்து பார்க்குறேன். லவ் யூ எம்டிஎன்ஸ். நன்றி.